நம்ம ஒரு ஞானத்தில் இருக்கிறோம், ஒரு தனி மனிதர்களை பற்றி பேசக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு அது தேவைப்படும். அவரு வேலை செய்கிறாரு, அவருக்கு ஒரு ஸ்பார்க்கு, அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன ஸ்பார்க்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் ஒரு ஒரு முதலாளி கடையில் வேலை செஞ்சேன், கம்மியாக தான் படிச்சிருந்தேன், டிகிரிலாம் அந்த காலத்தில் என்ன படிப்போ அதை நான் படிச்சிருந்தேன், வேலை செஞ்சேன், எனக்கு கொஞ்சம் சம்பளம் கொடுத்தாங்க, டீ வாங்கி கொடுப்பாங்க, சாப்பாடெலாம் கொடுப்பாங்க, ஃபேன்லாம் ஓடுது, நல்லா இருக்கிறேன். அந்த வேஷ்டியை நெய்வு செய்து கொடுக்குற அவங்க சட்டை போடாமல் ஒரு பழைய துணியோட சட்டையே இல்லாமல் ஒரு பீடியை குடிச்சிட்டு அப்படியே வந்து கூலி வாங்குறதுக்காக அப்படியே உட்காந்துருப்பாங்க படிக்கட்டில். கடைசியாக கூலி எங்கள் முதலாளி கொடுப்பாரு, அதை வாங்கிக்கிட்டு அந்த ஒட்டிய வயிற்றோட போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ நான் வெறும் வேட்டி சட்டையை கொடுக்குற ஆள், எனக்கு டீ கிடைக்குது, சாப்பாடு கிடைக்குது, எல்லா சலுகையும் கிடைக்குது. அந்த வேட்டியை உருவாக்குறதுக்கே காரணம் அவன் தான். ஆனால் அவனுக்கான செயல் கிடைக்கலன்னா நான் ரொம்ப வருத்தப்பட்டுட்டேன். அப்போ அவருக்கு என்ன இருக்குன்னா, சிஸ்டத்தில் மாற்ற முடியாது, முதலாளிகிட்ட சொல்ல முடியாது. அவரோட சம்பளத்திலேருந்து ஒரு 20 ரூபாயை சரி செஞ்சு அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு வடை, டீ, போண்டாலாம் வாங்கி கொடுத்து டெய்லியும் ஒரு ஆறுதலுக்கு ஒரு செயல் செஞ்சுருக்கிறாரு. அப்போ அவங்க அம்மா வந்து இந்த 20 ரூபா, 150 ரூபா தான் மாதம் சம்பளம் வாங்கியிருக்காரு. இந்த 20 ரூபாயை செலவு பண்ணனா என்னடா வருது? இந்த 20 ரூபா நம்ம இருந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தை பார்க்கலாம், நீ என்னடா அவ்வளோ பெரிய தாராள பிரபுவாடா அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அவங்க பேசியிருக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறது 75, 80 காலகட்டத்தில் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு தெரியும் 20 ரூபான்னா என்ன வேல்வின்னு தெரியும். அப்போ அவர் திருப்பியும் என்ன பண்ணுறாரு பாருங்க, அவரோட தாட்டு இந்த 20 ரூபாயை பஸ்ஸில் போயிட்டு வந்துட்டு இருக்காராம். இந்த 20 ரூபாயை நான் சைக்கிளில் போகிறேன், அந்த 20 ரூபா காசை என்கிட்ட கொடுத்துட்டு நான் திருப்பி வடை டீ வாங்கி கொடுத்துட்றேன் அவங்களுக்கு அப்படின்னு. சரின்னு சொல்லி அம்மாவையும் சமாதானப்படுத்திட்டு சைக்கிள்லேயே போய் பஸ்ஸு காசை டீ வாங்கி தர்றாரு, வடை வாங்கி தர்றாரு. அப்போ ஒரு இடத்துல தொழில் எல்லாம் முடங்கப்படுகிறது. அப்போ என்ன ஆகுது, அந்த வேலை செய்கிற கடையிலெல்லாம் வேலையெல்லாம் நின்றுச்சு. ஒரு இடத்துல யோசிக்கிறாரு, நெசவு தொழிலும் முடங்கிருச்சு. அப்போ ஏதாவது கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணணும், என்ன தொழில் பண்ணலான்னா இதே தொழிலை பண்ணுவோம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக இறங்குறாரு. அப்போ இறங்கும்போது அந்த தொழிலாளர்கள்ட்ட போய் பேசுகிறாரு, நான் அந்த மாதிரி பண்ணலாம், உனக்கானப்பா நான் பண்ணிடுவோங்கிறாரு. ஆனால் ஒரு கண்டிஷன் வைக்கிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சட்டை போட்டுட்டு தான் என் கடைக்கு வரணும், கஞ்சிக்கே வழியில் சுடுசோறுக்கே வழியில் நாங்கள் எங்கே சட்டையை போட்டு வர்றது அப்படின்னா, இப்போ சட்டை போட்டு வந்தால் சுடுசோறு சாப்பிட்டா எவ்வளவு வரும் அப்படின்னா 2 ரூபா கூலி இருக்குல்ல, 4 ரூபா கொடுத்தா வந்துடலாம், சரி தர்றேன், ஆனால் சட்டை போட்டுட்டு தான் வரணும், சுடுசோறு சாப்பிடணும், சரின்ட்டாரு. இப்போ தொழில் ஆரம்பித்து அவர் எங்கே இருக்கிறார்? அப்போ அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய தாட். ஒரு சாதாரண வடை டீயில் கருணைப்பட்டவன் லைஃப்பில் எங்கே போயிட்டான்?